சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஓகேயா? அல்லாஹ் தஆலா வந்து அவ்வளோ விஷயங்களை அந்த சொர்க்கத்தை வச்சிருக்கான். அவ்வளோ கிராண்டான அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா எங்க வச்சிருக்கான்? தாயுடைய காலடியில் வச்சிருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு தாய் வந்து ஒரு கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறாங்க. வளர்க்கறது ஃபுல்லா யாரு? அம்மா தான். சரியா? சின்ன வயசுல உனக்கு என்னது சாப்பாடு கொடுக்கறதுல நம்ம பாத்ரூம் கழுவுறதுல எல்லா விஷயங்களும் யார் பாத்துக்கிறா? அம்மா தான் உங்களை பாத்துக்கிறாங்க. சரியா? அப்பேற்பட்ட அம்மாவை தான் நீ என்ன பண்ற? சீன்னு சொல்ற. சீ நானும் போக மாட்டோமா அப்படின்னு சொல்ற. புரியுதா? கடைக்கு தான் போக சொல்றாங்க உங்க அம்மா. உன்னை உட்காந்து சமையல் செய்ய பாத்திரம் கழுவு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அம்மாவும் சொல்ல மாட்டாங்க. நான் பிள்ளைய பார்த்து என்ன சொல்லுவாங்க? இந்த கடையில போய் இந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கே நம்ம என்ன பண்ணுவோம்? போக மாட்டேன், என்னால முடியாது. நம்ம என்ன படிக்கிறோம்? இவ்வளவு காஸ்டியூம் போட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க. உட்கார்ந்து இடத்துக்கு நான் என்ன படிச்சேன், எனக்கு என்ன தெரியும், எனக்கு தமிழ் படிக்கவே தெரியல அப்படின்னா இது வேஸ்டான ஸ்டூடெண்ட். 5th படிச்சு முடிச்சு போற, எனக்கு ஒண்ணுமே படிக்க தெரியல அப்படின்னா நீ வேஸ்ட். 7 வருஷம் நீ வேஸ்ட் பண்ணிருக்க. 7 வருஷத்துக்கு என்ன பண்ண? ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிட்டு போகணும். நம்ம அத்தா அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இது பண்றாங்க. காலையில எழுந்துலேன்னு உனக்கு குளிக்க வச்சு, உனக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டு, உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி, ஈவினிங்கும் சாப்பாடு ரெடி பண்ணி அங்கே நடந்து சில பேரண்ட்ஸ்லாம் நடந்து வந்து கொடுத்துட்டு போவாங்க. வெளில போகும்போது சில பேரண்ட்ஸ் நடந்தே வருவாங்க வெளியில. அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்க அம்மா எதுக்கு நடந்து வரணும்? நடந்து வந்து எதுக்கு கொடுக்குறாங்க? என் பிள்ளை நல்லா படிக்கணும், ஓகேயா, என் பிள்ளை நல்லா ஓதிக்கணும், என் பிள்ளை நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும் அப்படின்னு ஆசை. அவங்க நீ படிச்சதுனால அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராஃபிட்டா? அவங்களுக்கு ஏதாச்சும் நாலு இப்போ என் பையன் இங்கிலீஷ் படிக்கிறான், உடனே அவங்க பையன் இங்கிலீஷ் படிச்சா அவங்க அம்மாவுக்கு ஏதாச்சும் நாலேஜ் தெரிஞ்சுக்கணுமா? ஒரு விஷயமா அவங்களுக்கு தெரியாது. என் பிள்ளை படிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேயா? நீங்க என்ன பண்ணு? நல்லா படிச்சு ஒரு பெரிய நிலைமைக்கு வருது. உங்களால முடிஞ்சது என்னன்னா நீ என்ன படிச்சிருக்கேன் அதையாச்சும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன படித்தோம், வந்தோம், விளாண்டோம், போனோம் அப்படின்னு இருக்கவே கூடாது. அதே மாதிரி தொழுகையுடைய விஷயத்துமே கரெக்டாக இருக்கணும். ஏன்னா தொழுகையுடைய விஷயம் தான் நம்மளை வந்து ஒரு நல்ல பையனா மாற்றும். நீங்க எந்த அளவுக்கு தொழுகையில இருக்கீங்களோ, தொழுகையோடு இருக்கீங்களோ, தொழுகையில தயவு செஞ்சு விளாடாதீங்க. சரியா? தொழுகையில விளாடுறவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நரகத்தை வச்சிருக்கோம். ஓகேயா? அந்த நரகத்தை பத்தி சொல்லணும்னு சொல்றாங்க. லைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரகம். அது வந்து ஒரு ஆறு மாதிரி போடும். நரகத்துல ஒரு பெரிய ஆறு போடும். அந்த ஆத்துல தான் என்ன பண்ணுவாங்க? நரகவாசிகள்லாம் தூக்கி போடுவாங்க. தொழுவையே தொழுது வராட்டா தொழுதுறேன். புரியுதா? தொழுவும் போது இப்படி நிற்கிறது, இப்படி பக்கத்துல நின்று பேசுறது, பக்கத்துல ஒன்று அடிச்சுட்டு விளையாடுறது, தொழுவும் போது கீழே பார்க்காம மேலே பார்த்துக்கிட்டே தொழுவது, இல்லை எங்கேயாச்சும் திரும்பி திரும்பி எங்க பார்த்துட்டு அவனையாச்சும் ஏதாச்சும் நோண்டிக்கிட்டு இருக்கிறது, தொழுவும் போது இமாம் செய்யற மாதிரி செய்யாம முன்னாடி பின்னாடி செய்யறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் சிரிச்சு நிற்கிறது, இந்த மாதிரி செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்துல கண்ணு வச்சுக்கணும். புரியுதா? நீ சும்மா ஒன்று தொழுவும் போது எதுக்கு நான் வந்து அடிக்கணும்னு எனக்கு ஏதாச்சும் இதா? சரியா? அடிக்கிறேன், சரி ஓகே. தொழுவும் போது நீ தொழுவதான் செய்யற, என்ன கொஞ்சம் திரும்பி திரும்பி நின்று வளாடுற, இதுக்கே நான் வந்து அடிக்கணும்? இதுக்கும் உனக்கு தண்டனை இருக்கு. அல்லாட்ட நரகத்துல உனக்கு அல்லாட்ட தண்டனை இருக்கு. அதனாலதான் உன்னை வந்து அங்க நரகத்துல நீ தண்டனை அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் உனக்கு திருப்பி திருப்பி அடிச்சு தொழுவுடா, ஒழுங்கா தொழுடா, ஒழுங்கா நில்றா, ஒழுங்கா செய்யடா அப்படின்னு சொல்றது. சரியா? இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட மாற்றிக்கணும். அதே மாதிரி கிளாஸுக்கு வந்தா ஏதாச்சும் ஒரு ஸ்டாஃப் வந்தா, எந்த மிஸ் வந்தாலும் சார் வந்தாலும் யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கிறது மட்டும் பாருங்க. அவங்கள்ட்ட ஒரு நாலேஜ் கிடைக்கல. இப்போ ஒரு பீரியட்ல இருக்கும், ஓகேயா, ஒரு மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் கிளாஸ் நடக்குது அப்படின்னா நீ என்ன நாலேஜ் கத்துக்கிட்ட? சும்மா வந்து நின்று போறாங்க சார், இல்லை மிஸ் ஏதாச்சும் சும்மா வந்து இருந்துட்டு ஏதாச்சும் எழுதி போட்டு போறாங்க அப்படின்னா உனக்கு எந்த நாலேஜ் கிடைக்கல. நீ கேட்டு அந்த நாலேஜ் வாங்கிக்கணும். ஏதா இவங்க கஷ்டப்பட்டு உங்க அக்கா அம்மா உங்களை இங்க அனுப்பி வைக்கிறாங்க, நீ வந்து எந்த நாலேஜும் கிடைக்காம போற. இப்போ உதாரணத்துக்கு நீ கடையில காசு எடுத்துட்டு போற, கடையில ஏதோ வாங்கணும், போயிட்டு கடைக்கார காசை மட்டும் கொடுத்துட்டு நீ சும்மா வர, இது எப்படி இருக்கும்? எந்த பொருளுமே நீ வாங்கல, சும்மா வீட்டுக்கு வர, இது உனக்கு லாபமா நஷ்டமா? ப்ராஃபிட்டா லாஸா? லாஸ் தானே. அதே மாதிரிதான் நீ ஸ்கூலுக்கு வரணும். ஸ்கூலுக்கு என்ன அவ்வளோ ஃபீஸ் கட்டி நீ ஸ்கூலுக்கு வர, வந்துட்டு ஏதாச்சும் நாலேஜ் நீ கற்றுக்கிட்டு போகணும். எந்த நாலேஜுமே இல்லை, நான் வந்தேன் சும்மா ஜாலியாக இருந்தேன், பசங்களோட ஆட்டடிச்சேன், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன், இப்படியே போனேன், இது லைஃபே இல்லையே. இது நார்மலாக வெளியில் நார்மலாக எல்லாமே செய்வாங்களே.